தமிழ்நாட்டில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று தொடங்கி 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களும், சேலம் மாவட்டத்தில் வரும் 20ஆம் தேதி வரையும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு குறைவாகவே பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்திய நிலையில் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் 3 நாட்கள் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனை நீடித்து வரும் நிலையில் விசாகன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. மேலும் அவரது வீட்டின் அருகே கிழிந்த நிலையிலிருந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டின் நகல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டெடுத்திருக்கின்றனர். கடந்த ஓராண்டிற்கு முன்பு உரையாடப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பக்கங்களின் நகல்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 4 அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் சூழலில் மேலும் 2 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனின் மகனிடமும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விசாகனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளரும் உதவி இயக்குநருமான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகின்றனர். சிவகார்த்திகேயனின் பராசக்தி, தனுஷின் இட்லி கடை ஆகிய படங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்து வருகிறார். மேலும் அமரன், காத்து வாக்குல 2 காதல் உள்ளிட்ட படங்களில் ஆகாஷ் பாஸ்கரன் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் 5 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருவெண்ணிக்கேணியில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் மற்றும் சூளைமேட்டில் உள்ள SNJ மதுபான நிறுவன அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதேபோன்று சென்னை பெசன்ட் நகரில் உள்ள கற்பகம் கார்டன் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.